ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 5 ஆஃப் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் ரொம்ப சிம்பிளான ராஜ்மா பிரியாணி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு குக்கரில் ஆயிலும் நெய்யும் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, கொஞ்சோண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கையளவு புதினா கொத்தமல்லி. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நான் ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ காலையில் ஒரு 4 விசில் மட்டும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற கணக்குக்கு ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சோடனே நான் ஆல்ரெடி அரிசியை கழுவி வச்சுட்டேன், ஊற வைக்க வேண்டாம். அதையும் ஆட் பண்ணிடுங்க. இது எல்லாமே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்புறம் க்ளோஸ் பண்ணி மேலே காற்று வந்ததுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சு விசில் போட்டு ஒரு 10 மினிட்ஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 20 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ப்ரக்கோலி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ். ஸ்நாக்ஸ்க்கு போமோகிரானட் வச்சுருந்தேன். நீங்கள் என்ன பேக் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.